பெண்ணின் நிலாவானோடு வெத்தலையும் வாயோடு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையே முதல்ல விட்டு உனக்கு காதல் கேக்குதோ? பல கோயில உன்னை தவமா இருந்து பெத்து பிறந்தவன என் பொண்டாட்டி தாலி அறுத்து என் இந்த நாளையும் காய்க்கிட்டு சனி முடிச்ச தாய்வெளி உனக்கு காதல் கேக்குதோ? ஏன்பா என்ன எப்ப பார்த்தாலும் திட்டுனே இருக்கிறேன்? என்ன ஒரு டைமாவது கொஞ்சம் இருக்கிறியாப்பா நீ? எனக்கு உன்ன ராஜா மந்திரி தளபதி இப்படி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆசையா தான் இருக்குது. என்னப்பா பண்றது? நீ பண்ணி வச்சுக்கிற வேலைக்கு உன் உயிரோட விட்டதே பெரிய விஷயம். அப்படி என்னதான்ப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்? என்ன பண்ணியா? ஃபிளாஷ்பேக். ஒரு நாள் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வெளியில காரமான மிச்சத்துன்னு நீ எப்படா போறப்பேன்னு சொல்லிட்டு குட்டி போட்டா போன மாதிரி தெரிஞ்சு நான் டாக்டர் கது தந்து உன்னை தூக்கின்னு வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் கதை நீங்க பாத்துங்க. சார் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் சார். அதை ஏன் ஐதுமே சொல்ற? வைத்து சிரிப்பு தேவையில்லையா? எனக்கு பையன் பிறந்திருக்கா சந்தோஷமா சொல்லியா? சிங்கத்தை ஐயோ லட்டு மாறிக்கிறேன்ப்பா. என்ன வயசுல சார் உங்களுக்கு கல்யாணம்? 25. ஐயோ எனக்கு குட்டி போடுங்க. இப்ப என்ன வயசு ஆகுது சார்? 26. ஒரே வருஷத்துல பையன் டாக்டர். அது இல்ல சார், நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பையனை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது, அம்மாவை காப்பாற்ற முடியல சார். என்ன டாக்டர் சொல்றீங்க? 26 வயசுலயே வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களே சார். நீ பிறந்து என் வாழ்க்கையில விளக்கேத்துவன்னு பார்த்தா எரிஞ்ச தீபத்தையும் அணைச்சிட்டு வாழ வேண்டிய வயசுல என் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு உன்னால அன்னில இருந்து இன்னி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்துனுங்கிறேன்டா. ஏன்பா அது ஏதோ எதிர்ச்சியா நடந்துச்சு, அதுக்கு நானா காரணம்? நீ 2வது கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானே? எனக்கும் ஆசைதான்ப்பா. எனக்கு மட்டும் நான் காலை ஃபுல்லா கட்ட பிரம்மச்சாரியான தலைவிதியாடா மயிராண்டி. இதுக்கெல்லாம் நம்ம புள்ள காரணமா இருப்பானா சொல்லிட்டா எனக்காக இல்ல உனக்காக ஒரு கல்யாணம் பண்ணலாம ஜோசியக்காரன் பரிகாரம் கேட்கறது போயிருந்தேன். அங்கதாண்டா வச்ச ஒரு ட்விஸ்ட். அப்படி என்ன ட்விஸ்ட்? Another flashback part 2 loading.